வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். 15,000 ஓகேங்களா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 15,000த்திற்கும் கீழ் சம்பளம் வாங்குபவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. வீடியோவை ஃபுல்லாக A to Z வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் சம்பளம் அதற்கு கீழாக வந்து வாங்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு ஜாக்பாட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக இப்போது கலைஞர் மகளிர் உரிமை தொகையை கூட வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அமௌண்ட்டு வந்து நீங்கள் இவ்வளோ சம்பாரிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி தானே வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி 15,000த்திற்கு கீழ் வந்து குறைவாக சம்பளம் வாங்குறீங்களா, அப்போனா உங்களுக்கு இந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பொருந்தும். இதுக்கு மேலே சம்பளம் வந்து நீங்கள் சம்பாதிக்கிறீங்களா, ஒரு வேளைனா இப்போ இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுத்துக்கும் ஒரு வேரியேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, இந்த ஒரு சூழ்நிலையிலே தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்றது உங்களுக்கே வந்து தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்றது எவ்வளோ பேருக்கு வந்து அமௌண்ட் வந்து வரத்தில்லை. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ஏறத்தாழ வந்து 15,000 ரூபாய்க்கு கீழ் அமௌண்ட்டை வந்து வாங்கினாலும் பரவாயில்ல, அவங்களுக்கும் அமௌண்ட்டை வந்து கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனைகள் அப்படின்றது போய் கொண்டிருப்பதா தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கு. அது வந்து மேபி ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே. குறிப்பாக நம்முடைய தமிழகத்தில் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது பல்வேறு விதமான திருப்பங்களை கொண்டதாக அமையவும் வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் 15,000 ரூபாய்க்கு கீழே அமௌண்ட் வந்து இந்த அதிக எக்ஸ்கியூஸ் வந்து பண்ணுறது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொண்டு வரது, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பயனையும் வந்து கொடுக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிரும் வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே. ஸோ நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 15,000 ரூபாய்க்கு கீழ் நீங்கள் சம்பளம் வாங்கக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 15,000த்துக்கு கீழே நீங்கள் சம்பளம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கும் மேபி ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, மேபி உங்களுக்கு அமௌண்ட் வந்து வந்து சேரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, எப்போ ப்ரோ வரும் அப்படின்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் தான்ப்பா வரும். ரொம்ப அவசரப்பட வேண்டாம், எல்லாமே அது நடக்கக்கூடிய கட்டத்தில் நடந்தே தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் மோஸ்ட்லி. ஓகேங்களா, ஏகப்பட்ட அறிவிப்புகள் அப்படின்றது வந்து இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எலெக்ஷன் வரத்துக்கு அப்புறம் இந்த அறிவிப்பு அப்படின்றது வெளியிட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா, ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த காணொளியில் பார்க்கலாம்.